ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெமிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஈவினிங்கில் தான் வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து சாக்லேட் பஃபட்ஸ் கேட்டிருந்தா. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு ஆப்ஷனலாக வீட் வச்சு செய்கிறதுனாலும் நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் 3/4 கப் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. ஸோ இதெல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இதோடு சேர்த்து சுகரும் ஆட் பண்ணணும்னு அதில் காமிக்கலை. ஸோ இப்போ வந்து கொக்கோ பவுடர் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக நல்லா சலிச்சிடலாம். ஏன் கொக்கோ பவுடரை சலிக்கிறோன்னா அது பாக்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா ஃபைன் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், பேக்கிங் சோடா, சால்ட். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சுகர் வந்து நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சுகர் நிறைய வேணான்னு நினைக்கிறவங்க இதை 1.5 கப்பாக கூட நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுருக்க. ஸோ அடுத்து வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்ன ஆட் பண்ணுன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வந்து 1 கப் அளவுக்கு பால். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து கர்ட் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வெட் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்படி இருக்கும். நம்ம வந்து அந்த ஃபைனாக நான் இதுக்கு முன்னாடி காமிச்சு கிளிப்பிங் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸோ இது எல்லாமே மஃபின் கப்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து 1 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா உங்களுக்கு மெஷர்மெண்ட் தரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா இது பேக் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து ரைஸ் ஆகும்ல. ஸோ அப்போ வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் 1/2 கப் இல்லாட்டினா 1/4 கப் கூட எடுத்துக்கோங்க. அது ஓவர்ஃப்ளோ ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் கேக் அண்ட் குக்கி ஆப்ஷன் அப்படி இல்லை, நான் வந்து பேக் பண்ணி 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட சுவையான ஹாட்டாக இருக்குது மஃபின்ஸ், சாக்லேட் மஃபின்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிச்சூர் ட்ரிப்புக்கான பேக்கிங் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சப்போஸ் பேபியை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க ஒரு 3 டே ட்ரிப்புக்குன்னா அதுக்கு என்னென்ன பேக் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மில்க் பவுட்ரு வந்து நான் கேரி பண்ணிக்குவேன். ஏன்னா பேபி வந்து எப்போ கிராங்கி ஆவாங்கன்னு தெரியாது. சடனாக இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மில்க் பவுட்ரு வந்து மில்க் எங்கேனாலும் நம்ம கலந்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்டி கண்டெய்னர் கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து போர்ட்டபிள் வந்து பிளெண்டர். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஈஸியான ஒரு எக்யூப்மெண்ட். ஈஸின்றதோட ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட். ஏன்னா நம்ம எங்கேயாச்சும் பேபி வந்து ஃபுட்டு பிடிக்கல அப்படின்னா நம்ம இதில் கிரைண்ட் பண்ணி கூட அவங்களுக்கு நம்ம ஜூஸ் ஏதாச்சும் கிரைண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதை இல்லாட்டினா நம்மளே சாதம் வச்சு அதை கூட கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு பேபி ஃபுட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு எக்யூப்மெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். எம்டி கண்டெய்னர்ஸும் எடுத்துக்குவேன் நான். ஏன்னா எங்கேயாச்சும் நம்ம ஊட்டுறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸ். இது பார்த்திங்கன்னா சத்து மாவு பவுடர். இதுவும் நான் எங்கே போனாலும் வந்து எடுத்துகிட்டு போகிறது உண்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஹோட்டலில் தங்கும்போது சில இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில இதில் இருக்காது. அதே போல் கீ, சின்ன சைஸு கீ பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன்.
கொஞ்சம் ரைஸ் அண்ட் பருப்பு எடுத்திருக்கேன் நான். ஏன்னா பருப்பு சாதமாக வச்சு கொஞ்சம் கீ போட்டு கூட நம்ம ஊட்டி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நேந்திரம் பவுடர், பனானா பவுடர். ஸோ பனானா பவுடரும் அப்படி தான் கூழ் மாதிரி நம்ம கிண்டி வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுல்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், மிக்சிங் பவுல்ஸ். நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு ஊட்டுறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, நம்ம வந்து சத்து மாவு கூழோ இல்லை பனானா பவுடரை கூழோ இது பண்ணும்போது இது பண்ணுறதுக்காக நான் சத்து மாவு கூட சேர்த்து இது பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் அந்த பவுல்ஸும் அப்படி தான் ஊட்டுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 டவல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து 2 டம்ளர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போயிட்டோன்னா நம்ம வந்து ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர், இது வந்து ஒரு எலக்ட்ரிக் குக்கர். நீங்கள் வந்து இதுக்கு அடியில் ஒரு சார்ஜிங் பேடும் இருக்குது. இதை எதுனாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப மல்டி யூஸ் இருக்குது அதில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பனானாஸ் எங்கேயாச்சும் வாங்கினோம் அப்படின்னா அப்படியே பேக்குள்ளே போட்டால் அது மாதிரி நசுங்கிரும். ஸோ அந்த மாதிரி பனானா பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இதுதான் அந்த ஹீட்டிங் பேடு. ஸோ அந்த குக்கரை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்களோ அங்கே அந்த எலக்ட்ரிக் கெட்டில் இருக்க அந்த ப்ளக் பாயிண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் பேபிக்கு பேக் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ். எப்பயுமே ஒரு பேக்கப் நம்ம பேபிக்கு வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அவங்க சரியாக ஹோட்டலில் சாப்பிட்லையோ நம்ம அதுக்கு ஃபீல் பண்ண வேணாம். ரூமுக்கு வந்து கூட அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி அவங்க வயிறை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிக் ஷாப்பர் பேக்கில் நான் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த இதுலேயுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி அந்த கூழை ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இந்த ட்ரிப்பில் இது எல்லாமே எடுத்துகிட்டு போனது. இந்த பேக்கிங் முடிச்சதுக்கப்புறமா இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாத்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது, பேபிக்கான கிளாத்து, டவல்ஸ். ஸோ அதெல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம போகிற சீசன் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கனால அதுக்கான கேப்ஸ் அண்ட் ஸ்வெட்டர்ஸ், அங்கே எப்படி கிளைமேட் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த பேக்கில், டவல்ஸ் அண்ட் பேபிக்கான ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாமே இதில் பேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸும் அப்படி தான் ரெண்டு சைஸ் இந்த மாதிரி ஆர்கனைசரில் வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து
என் பெரிய பொண்ணுக்கும் ஒரு சின்ன ஆர்கனைசர் வந்து பேபிக்கான கிளாத்ஸும் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்கப் பவுச்சஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பவுச்சில் வந்து பேக் பண்ணிட்டேன். ஒரு மிரர், அதுக்கப்புறம் ஒரு 2 நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம், கொஞ்சம் காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் குட்டி மினி பர்ஃப்யூம். ஸோ இந்த மாதிரி மினி பர்ஃப்யூம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த பவுச்சில் வந்து நான் கேரி பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்ல ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுற அந்த சோப்ஸ். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு இந்த பவுச்சில். கொஞ்சம் வெட் டிஷ்யூஸ், ஒரு வெட் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த பவுச் பார்த்திங்கன்னா நான் சரவணாஸில் தான் இந்த பவுச் 60 rupeesனு வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பவுச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேப்லெட்ஸ். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அதுக்கான டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்வாப் பேட்ஸு, நம்ம குழந்தைங்க எங்கேயாச்சும் இது பண்ணாங்கன்னா இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேப்லெட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற பாக்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த பவுச்சில் ஃபுல்லாக நம்ம மெடிக்கல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பவுச் பார்த்திங்கன்னா அங்கே எமர்ஜென்சிக்கான ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் பேம்பர்ஸும் இதில் வச்சுருக்கேன் பேபிக்கு. சப்போஸ் நம்ம எங்கேயாச்சும் போகிறோம்ட்டு இந்த ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த பவுச் பார்த்திங்கன்னா ஹேர் அக்சசரிஸ் ஃபுல்லாக, கொஞ்சம் கோம்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் இயரிங்ஸு, ஸோ இந்த மாதிரி அக்சசரிஸ் ஃபுல்லாக இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பனானா கிளிப்ஸ். ஸோ இதெல்லாமே ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எங்கேயுமே. ஸோ இது எல்லாமே இந்த ஹேண்ட்பேக்கில். அது என்னோட மணி பவுச். ஸோ இது எல்லாமே ஒரே பேக்கில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது ஒரு ஃபைனல் லுக். இதுலேயும் ஒரு டவல் வச்சுருக்கேன். வெட் வைப்ஸ், 2 வெட் வைப்ஸுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோம்பு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில். ஸோ இப்படி தான் இந்த பேக் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கீ செயின் கூட ரொம்ப க்யூட்டாக இருந்தது. லாஸ்ட் டைம் மொபைல் வைக்க மறந்துட்டேன். ஸோ அதையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னோட ஓவரால் ஆர்கனைசிங் வந்து ட்ரிப்புக்காக இதில் ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக பேக் பண்ணியிருந்தேன் இந்த பேக்கில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Jemmy. Thank you friends. Take care.